சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். உலக புகழ்பெற்ற வடலி விளை 22 முறை சம்பவம் செய்த ராஜகுமாரி, கிறுகிறுத்து போன ஆண்கள், களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம், தமிழகம் முழுவதும் தை முதல் நாளன்று அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தமிழகத்தின் பல இடங்களில் பொங்கல் திருவிழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிலம்பம், சடுகுடு, மாட்டு வண்டி போட்டி உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் பாரம்பரியமாக நடத்தப்பட்டது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்பகுதி கிராமங்களில் மிகவும் பிரபலமான வீர விளையாட்டு இளவட்டக்கள் தூக்குவது ஆகும். இளவட்டக்களுக்கு திருமணக்கள் என்ற பெயரும் உண்டு. முந்தைய காலங்களில் இளவட்டக்கள் என்ற 129 கிலோ எடையுடைய உருளை இளவட்டக்கல்லை தூக்கி வீசுகின்ற இளைஞருக்குத்தான் பெண்ணை திருமணம் செய்து தரும் வழக்கமும் தென்பகுதி கிராமங்களில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பாரம்பரிய விளையாட்டு பழக்கம் நாளடைவில் குறைந்த நிலையிலும் இன்றும் சில கிராமங்களில் இளவட்டக்கள் இளைஞர்களின் மன வலிமையையும் உடல் பலத்தையும் சோதிக்கும் அளவீடாக பின்பற்றப்பட்டு பொங்கல் பண்டிகை சமயத்தில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதிலும் இளவட்டக்கள் என்றாலே திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள வடலி விளைதான் மிகவும் பிரசித்தம் பெற்றது. வடலி விளை கிராமத்தில் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் போதும் விளையாட்டு போட்டிகளில் முக்கிய போட்டியாக இளவட்டக்கள் தூக்கும் போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இந்த இளவட்டக்கல்லை தூக்குதல் போட்டி ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருபாலருக்கும் நடத்தப்படுவதுதான் வடவிளை கிராமத்தின் தனி சிறப்பு. இப்பகுதியில் இளைஞர்களுக்கு இணையாக பெண்கள் இளவட்டக்கள் தூக்குதல், உரல் மற்றும் இளவட்டக்கல்லை தூக்கி வீசும் போட்டிகளில் பங்கேற்று தங்களது வீரத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்தினர். இக்கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு தெலுங்கானாவில் நடைபெற்ற இளவட்டக்கள் தூக்கும் போட்டியில் பங்கேற்று முதல் பரிசு பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நடந்த பொங்கல் விழா போட்டிகளில் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி வடலி விளையில் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இளவட்டக்கள் தூக்கும் போட்டியும் நடத்தப்பட்டது. முதலாவதாக ஆண்கள் காதுகளை பிடித்துக்கொண்டு கைகளின் முழங்கைகளை வைத்து உரலை தூக்கி அதிக நேரம் நிறுத்தும் போட்டி நடைபெற்றது. இதையடுத்து இளம் பெண்கள் உரலை தூக்கி பின்பக்கமாக வீசும் போட்டி நடைபெற்றது. அதில் லெஜின் என்ற பெண் அசால்ட்டாக 14 முறை உரலை தூக்கி வீசி முதல் பரிசு பெற்றார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 55 கிலோ எடையுடைய இளவட்டக்கல்லை தூக்கி ஒரு கையில் அதிக நேரம் நிறுத்தும் போட்டியும் நடைபெற்றது. இதில் விக்கி என்பவர் முதல் பரிசும் பாலகிருஷ்ணன் 2ஆம் பரிசும் பெற்றனர். இதையடுத்து முக்கிய போட்டியான பெண்களுக்கான 55 கிலோ எடையுடைய இளவட்டக்கல்லை தூக்கி தலையை சுற்றும் போட்டி நடைபெற்றது. அதில் பங்கெடுத்த ராஜகுமாரி ஆண்களுக்கே சவால் விடும் வகையில் இளவட்டக்கல்லை 22 முறை தலையை சுற்றி வீசி முதல் பரிசை பெற்றார். அப்போது அங்கிருந்த பார்வையாளர்கள் பங்கேற்ற பெண்களை ஜோராக கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். அவரை தொடர்ந்து தங்க புஷ்பம் 2 முறை அதைத் தொடர்ந்து தங்க புஷ்பம் 2 முறை வீசி 2ஆம் பரிசு பெற்றார். இதையடுத்து நடத்தப்பட்ட ஆண்களுக்கான 129 கிலோ எடையுடைய இளவட்டக்கல்லை தூக்கி தலையை சுற்றி வீசும் போட்டியில் செல்லப்பாண்டி முதல் பரிசை பெற்றார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான 98 கிலோ இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் பாரத் 2ஆம் பரிசும் பெற்றார். அதுபோன்று ஆண்களுக்கான 98 கிலோ இளவட்டக்கல் தூக்கி தலையை சுற்றி வீசும் போட்டியில் செல்லப்பாண்டி 13 முறை தலையை சுற்றி வீசி முதல் பரிசு பெற்றார். அவரை தொடர்ந்து பிரதீஸ்வரன் 11 முறை தலையை சுற்றி வீசி 2ஆம் பரிசு பெற்றார். அதன் பின்னர் நடந்த பெண்களுக்கான கோலப்போட்டி, 400 மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.